அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கௌசல்யா. பதிவு எண் 514. தலைப்பு: உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டிய அவசியம். இப்போ நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ராமரை பற்றி பார்க்கலாம். ராமர் கல்யாணம் ஆகும்போது சீதா பிராட்டிகிட்ட சொல்லுவாங்க, தன் மனதாலும் நான் எந்த ஒரு பெண்ணையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் அவங்க கடைசி வரைக்கும் நடந்துக்கிட்டு அவங்களோட தர்மத்தின் வழி நின்னாங்க. அப்புறம் தசரதர் மன்னர் பார்க்கலாம். தசரத மன்னர் ஒரு போரில் கைகேயி உதவியதுனால அவங்களுக்கு 2 வரம் கொடுத்துருப்பாங்க. அந்த வரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம் அப்படி சொல்லும்போது கூனியின் சூழ்ச்சினால் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற நேரத்தில் கைகேயி கிட்ட போய் சொல்லிடுறாங்க, நீ இந்த மாதிரி 2 வரம் இப்போ கேளு அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கேட்கும்போது தான் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடாது, பரதனுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ராமர் காட்டுக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க. தசரதர் தன் மனைவி கையைக்கு கொடுத்த வரம் நம்ம தர்மத்தின் வழி நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி அது ராமராக இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க அதர்மம் செய்யாமல் தர்மத்தின் வழியில் நின்னாங்க. இவங்க பேச்ச கேட்கணும் அப்படின்றதுக்காண்டி சுமித்ரையும் கௌசல்யாவும் தசரதர் வழியில இருந்து தர்மத்தின் வழியை காக்க உதவுனாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா வாலி சுக்ரீவன். வாலி அதர்மத்தின் வழியில் நடந்தாங்க. ராமர் அதர்மத்தை தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வாலியை மறைந்திருந்து அழிச்சிட்டு அந்த பதவியை சுக்ரீவனுக்கு கொடுத்துருவாங்க. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது ராமர் அழைப்பாங்க. தன் அப்பா 14 வருஷம் காட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதை மீறி நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு லக்ஷ்மணரை அனுப்பி வைப்பாங்க சுக்ரீவன் பட்டாபிஷேகத்துக்கு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராவணன் விபீடனன் ராவணன் அதர்மத்தின் வழியில் செல்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கூட இல்லாமல் ராமர் வழியில் போய் விபீடனன் சேர்ந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திரிசடை. ராவணன் கீழே இருந்தாலும் திரிசடை சீதா பிராட்டிக்கு உதவி செஞ்சு அவங்க தர்மத்தின் வழியில் நடந்தாங்க. அப்புறம் பரதர். இவங்க எவ்வளோ அரசாட்சி கிடைச்சாலும் தன் அண்ணன் இந்த இடத்துல இல்லை, தன்னோட அம்மா அதர்மத்தினால நமக்கு இது கிடைச்சிது அப்படின்னாலும் அம்மாவையும் வெறுக்க முடியாது அப்படின்றதுனால இந்த அரசவை அரசு எந்த ஒரு இதுவுமே இவங்க ஏற்றுக்கிறாம நார்மலாக தான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. காட்டுக்கு போய் ராமரை சந்தித்து, அண்ணா நீங்கள் வாங்க, உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், நீங்கள் தான் அரசாளணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் இல்லை, அப்பா 14 வருஷம் காட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதன்படி நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க காட்டிலே ராமர். பரதன் அவங்களோட பாதுகையை வாங்கிட்டு அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அதை வணங்கி அதுபடி நடப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தர்மத்தின் வழியில் நடந்திருக்காங்க ராமாயணத்தில். நன்றி, வணக்கம்.